நிறைய கூட்டங்கள் வருது, நிறைய பேரிகார்ட்லாம் நிறைய உடைச்சிட்டாங்க, நிறைய சேதங்கள் நடக்குது. ஸோ இது என்ன பண்ணுறாரு, இந்த மீட்டிங் முடிச்சுட்டு வரும்போது சில விஷயங்கள் வந்து அதுக்கப்புறம் ஒரு அறிக்கையை விடுறாரு. நம்மளுக்கு வந்து ஒழுக்கம் வந்து ரொம்ப முக்கியம், நம்ம கட்சிக்கு வந்து ஒழுக்கமாக இருக்கணும் அப்படின்ற விஷயத்த ஒரு அறிக்கையாக விடுறாரு இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம். அவ்வளோ கூட்டங்கள், நெரிசல்கள் ப்ளஸ் டிராஃபிக்கே கிரியேட் பண்ணி விட்டாங்க. அப்புறம் போனதுக்கப்புறம் அந்த மதுரை ஏர்போர்ட் அவங்க வந்து இப்போ தான் இப்படி ஆடுவாங்க, போக அவங்க மாறிடுவாங்க அப்படின்றாங்க. சின்ன பசங்க கட்சி ஆரம்பித்து ஒரு விஷயத்த பண்ணுகிறாங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய டாக் போயிட்டே இருக்குது. இதுதான் வந்து உங்களை டீக்ரேட் பண்ணுற ஒரு விஷயம். தலைமையிலிருந்து ஒருத்தவங்க இதை வந்து தவறாக வழிநடத்தும் போது தான் இது மாதிரியான நிகழ்ச்சி வந்து கண்டினியூ தொடருது. மேலும் இதே மாதிரி நிகழ்ச்சி வேற ஒரு இடத்துல தொடர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஏன்னா இது வந்து அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும். கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி தாவேகாவுடைய தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் என்ன பண்ணுறாரு, கோயம்புத்தூர் பூத் கமிட்டி மீட்டிங் வைக்கிறார். இதுக்கு வந்து அவர் வந்து கலந்துக்க போகிறாரு. போகும்போது மிகப்பெரிய சம்பவங்கள் நிறைய நடக்குது. என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குதுன்னா, அந்த க்ரௌட் புல்லிங் வந்து ரொம்ப அதிகமான க்ரௌட் புல்லிங் வராங்க அவரை பார்க்குறதுக்கு. அவர் வந்து ஒரு அரசியல் தலைவர்ன்றதை தாண்டி அவர் ஒரு நடிகரை பார்க்குறதுக்கு எப்பவுமே ஒரு மிகப்பெரிய கூட்டங்கள் வரும். ப்ளஸ் வந்து அவர் ஒரு கட்சி தலைவரும் கூட. ஸோ அதனால் வந்து நிறைய கூட்டங்கள் வந்து கட்டுக்கடக்காத கூட்டங்கள் வந்துடுச்சு. அதில் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ஒரு மரத்து மேலேருந்து ஏறி ஒருத்தர் வந்து விஜயுடைய வாகனங்கள் மேலே குதிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கரண்ட் கம்பம் பார்க்காம அது மேலே ஏறி நிறைய மாதிரி இஷ்யூ நடந்தது. ஸோ அது வந்து கொஞ்சம் மன வருத்தத்துக்கான நிகழ்ச்சியாக தான் நிறைய பார்க்கப்பட்டது. நிறைய கூட்டங்கள் வருது, நிறைய பேரிகார்ட்லாம் நிறைய உடைச்சிட்டாங்க, நிறைய சேதங்கள் நடக்குது. ஸோ இது என்ன பண்ணுறாரு, இந்த மீட்டிங் முடிச்சுட்டு வரும்போது சில விஷயங்கள் வந்து அதுக்கப்புறம் ஒரு அறிக்கையை விடுறாரு. நம்மளுக்கு வந்து ஒழுக்கம் வந்து ரொம்ப முக்கியம், நம்ம கட்சிக்கு வந்து ஒழுக்கமாக இருக்கணும் அப்படின்ற விஷயத்த ஒரு அறிக்கையாக விடுறாரு இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, இந்த மீட்டிங்லாம் முடிஞ்சது. அதுக்கப்புறம் ஜனநாயகன் ஒரு படத்தில் வந்து கொடைக்கானலுக்கு ஷூட் போகிறாரு. ஷூட் போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாரு, ஏர்போர்ட்டில் முதல் ப்ரெஸ் மீட்டை கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாருன்னா, நான் வந்து இது மாதிரி கொடைக்கானல் போகிறேன், இந்த மதுரை ஏர்போர்ட்டில் வந்து இறங்குவேன், அங்கேருந்து நான் போகிறேன், அதனால் என்னை யாரும் பின்தொடர்ந்து வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அவர் போய் இறங்கின அந்த கேப் இருக்குல்ல, அந்த கேப்பில் வந்து மதுரையை வந்து ஃபில் பண்ணிட்டாங்க. அப்படியே அந்த ஏர்போர்ட்டை வந்து ஃபில் பண்ணி எவ்வளோ க்ரௌட் புல்லிங் கொடுக்க முடியுமோ அவ்வளோ க்ரௌட் புல்லிங் கொடுத்துட்டாங்க. கிட்டத்தட்ட பேரிகார்ட்லாம் உடைச்சிட்டு இவர் இங்கேருந்து கிராஸ் பண்ணி மதுரையை தாண்டி கொடைக்கானல் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டங்கள், நெரிசல்கள் ப்ளஸ் டிராஃபிக்கே கிரியேட் பண்ணி விட்டாங்க. அப்புறம் போனதுக்கப்புறம் அந்த மதுரை ஏர்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீன் கடை மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இது மாதிரி எதுக்காக இந்த வீடியோ நம்ம சொல்கிறோம், எப்படி போடுறோன்னா, ஒரு தொண்டர்கள் இருக்காங்கல்ல, அந்த தொண்டர்களோட டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். ஏன் தாவேகாவுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னா, தாவேகா வந்து பெருவாரியான அரசியல் விமர்சகர்களாக இருக்கட்டும், மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, அதில் இருக்கிறதுலாம் சின்ன பசங்க, ரசிகர் பட்டாலும் அவங்க வந்து இப்போ தான் இப்படி ஆடுவாங்க, போக அவங்க மாறிடுவாங்க அப்படின்றாங்க. சின்ன பசங்க கட்சி ஆரம்பித்து ஒரு விஷயத்த பண்ணுகிறாங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய டாக் போயிட்டே இருக்குது. இதுதான் வந்து உங்களை டீக்ரேட் பண்ணுற ஒரு விஷயம். அப்போது ஏன் அது சொல்கிறேன்னா, நீங்கள் சின்ன பசங்க, உங்களுக்கு அரசியல் தெரியாது அப்படின்ற சூழ்நிலையை இங்கே உருவாக்கும் போது, இப்போ நீங்கள் ரசிகர்களாகிய நீங்களும் உங்கள் உறுப்பினராக நீங்களும் இது மாதிரி பண்ணுற விஷயங்கள் வந்து பார்த்தோன்னா, அதை ஆமாம் நாங்கள் சின்ன பசங்க தான் அப்படின்ற காட்டுற மாதிரியான செயல்கள் இருக்குது. ஏன்னா உங்கள் தலைவர் வராரு, தலைவர் வந்துட்டு அவர் ஷூட் போகிறாரு, அவர் ஒரு பர்சனல் விஷயத்துக்கு வராரு, பர்சனல் ஷூட் போகிறாரு. அவரை நீங்கள் பார்க்கணுன்னா அதுக்கான வரைமுறைகள் இருக்குது. அவர் வந்து நடிகர் தான், நடிகரை பார்க்குறதுக்கு நீங்கள் ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டுறீங்க, அதில் டிசிப்ளினாக இருக்கிறீங்களான்னு கேட்டால் டிசிப்ளின் இல்லை. இது வந்து மிகப்பெரிய பேச்சு பொருளாக மாறுது. ஸோ இந்த பிரச்சனை எங்கே தொடங்குது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி கோயம்புத்தூரில் நடக்கும்போது தாவேகாவுடைய பொதுச்செயலாளர் புஷி ஆனந்தர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த விஷயத்த ரொம்ப பெருமையாக சொல்கிறார். என் தலைவர் வந்து சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் வரத்துக்கு 1 hour தான் ஆச்சு, அங்கேருந்து ஹோட்டல்லேருந்து இந்த மீட்டிங் ஹால் வரத்துக்கு 20 நிமிஷத்தில் வந்துடலாம், ஆனால் 3 மணி நேரம் ஆச்சு, அதுதான் என் தலைவர் அப்படின்றாரு. இது வந்து ரொம்ப பெருமையாக சொன்னார். இப்போ என்னன்னா, என் தலைவருக்கு வந்து இவ்வளோ க்ரௌட் புல்லிங் இருக்குது அப்படின்றத நீங்கள் பெருமையாக சொன்னாலுமே இது வந்து ஒரு பப்ளிக் நியூசன்ஸ். ஒரு மீட்டிங்க்கு வரத்துக்கு 3 மணி நேரம் ஊர்வலமாக நீங்கள் வந்து வரும்போது அந்த ஊர்வலத்தால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. மெடிக்கல் எமர்ஜென்சி பீப்புள் இருப்பாங்க, வயசானவங்க இருப்பாங்க, இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, இவங்க எல்லாம் அஃபெக்ட் ஆகிருப்பாங்க. இதை வந்து பெருமையாக சொல்கிற விஷயம் கிடையாது. இது வந்து ஒரு நியூசன்ஸ்னு கூட தெரியாமல் அந்த மேடையில் இது ஒரு பெருமையாக சொல்லும் போது அதை அடுத்து ஒரு சில நாட்கள்லேயே மதுரையில் நகர்த்திடுறாங்க. தலைமையிலிருந்து ஒருத்தவங்க இதை வந்து தவறாக வழிநடத்தும் போது தான் இது மாதிரியான நிகழ்ச்சி வந்து கண்டினியூ தொடருது. மேலும் இதே மாதிரி நிகழ்ச்சி வேறு ஒரு இடத்துல தொடர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஏன்னா இது வந்து ப்ரைடாக ஃபீல் பண்ணிட்டாங்க. இப்போது எதுக்காக நான் இந்த விஷயத்தை வந்து இவ்வளோ டீப்பாக உங்ககிட்ட பேசுகிறேன் அப்படின்னா, ஒரு தொண்டர்களுடைய வேலை என்னன்னா, ஒரு கட்சியில் நீங்கள் ஓட்டு போட்டுருவீங்க, உங்கள் ரசிகர்கள் ஓட்டு போட்டுருவாங்க, நீங்கள் ஓட்டு போட்டுருவீங்க, எல்லாம் ஓகே. ஆனால் ஒரு தொண்டர்களுக்கும் ஒரு கடமை இருக்குது. அவங்களால ஒரு ஓட்டு அதிகமாகணும். ஒரு தொண்டராக நான் ஒருத்தர் இருக்கிறேன்னா என்னால் ஒரு ஓட்டு எக்ஸ்ட்ரா உங்கள் கட்சிக்கு விழணும். அதுக்கான பிரச்சாரத்தை நீங்கள் முன்னெடுக்கணும். அது எப்போ எடுக்க முடியும் அப்படின்னா,
நீங்கள் நியூசன்ஸ் பண்ணாமல் இருக்கும்போது தான். இப்போ நீங்கள் இது மாதிரி நியூசன்ஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு ஓட்டு போடுற மைண்ட் செட்டில் இருந்தாலுமே இவங்க வந்தாவே இது மாதிரி வந்து ஒரு அரை மணி நேரம் கிட்டத்தட்ட ஒரு 2-3 மணி நேரம் நம்மளை வெயிட் பண்ண வச்சாங்க, ஒரு 5 மணி நேரம் வெயிட் பண்ண வச்சாங்க. அங்கே வந்து மெடிக்கல் எமர்ஜென்சியில் இருந்திருப்பாங்க, ப்ரெக்னன்சி லேடிஸ் இருப்பாங்க, குழந்தைங்க இருப்பாங்க, வயசானவங்க இருப்பாங்க. இவங்க எல்லாருமே உங்களுக்கு ஓட்டாக புல் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி தான். ஓட்டு கண்டிப்பாக இதில் குறையும். ஒரு தொண்டர்களுடைய வேலை தெரியுமா, ஒரு கட்சிக்கு நல்ல பேர் எடுத்து கொடுக்கணும். இப்போ நீங்கள் பண்ணுற விஷயங்கள் வந்து பார்த்தோன்னா உங்கள் தலைவரே உங்களுக்கு அறிக்கை விடுற மாதிரி ஆயிடுச்சு, ஒழுக்கமாக செயல்படுங்க, சுய ஒழுக்கம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு போடுற அளவுக்கு வந்துடுச்சு. அவர் வந்து ஒரு நடிகர் தான், அவரை பார்க்கணுன்னு ஆசை இருக்கும், விருப்பம் இருக்கும், அதை தாண்டி பார்க்கலாம். ஆனால் அதுக்கான சுய ஒழுக்கம் ஒன்று இருக்கணும். அந்த சுய ஒழுக்கத்தை மீறும்போது கண்டிப்பாக இது மாதிரியான கெட்ட பேர்கள் உங்களுக்கு வந்து சேரும். இந்த உங்களால் உங்கள் கட்சிக்கு நல்ல பேர் வரலான்னு பிரச்சனை கிடையாது, கண்டிப்பாக கெட்ட பேரத்தை கிரியேட் பண்ணி கொடுக்காதீங்க. ஒன்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அது கண்டிப்பாக இருக்கிற உங்களை ஓட்டு பர்சன்டேஜ்லேருந்து குறையத்துக்கான சான்சஸ் இருக்கும். வருங்கால இளைஞர்கள் கையில் கண்டிப்பாக சான்சஸ் இருக்கும். ஸோ அதனால் இனி வரும் காலங்களில் இது மாதிரியான பப்ளிக் நியூசன்ஸ் பண்ணுறத கொஞ்சம் குறைச்சிக்கங்க. அது கண்டிப்பாக உங்கள் கட்சியோடைய வளர்ச்சியோட பாதைக்கு கண்டிப்பாக எடுத்து செல்லும். மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.